அதிமுக பாஜக கூட்டணியை இறுதி செய்வதற்காக பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா இன்று சென்னை வருகிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ், தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் ஆகியோரையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் தீவிரமாக இறங்கியுள்ளன. தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை கடந்த வாரம் நடைபெற்றது. பாஜகவின் தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அதிமுக நிர்வாகிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திச் சென்றார். இந்நிலையில் பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா இன்று தமிழகம் வரவுள்ளார். இந்த வருகை கூட்டணி அறிவிப்புக்கானதாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி பங்கீடு பற்றி அறிவிக்காமல் கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறுகிறது என்பது பற்றிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கேற்ப காலையில் முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் மெகா கூட்டணி அமைய உள்ளதாக கூறினார். நான் ஏற்கனவே சொன்னபடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான மெகா கூட்டணியுடைய ஆரம்பம் இன்னும் ஓரிரு தினங்களில் உறுதியாக நடக்கும் என்பதை தெரிவித்துள்ளது. இதனிடையே பாமக நிறுவனர் ராமதாஸை அதிமுக பேச்சுவார்த்தை குழுவில் உள்ள வைத்தியலிங்கம், KP முனுசாமி ஆகியோர் சந்தித்து பேசியுள்ளனர். நேற்று ஒரே நாளில் 2 முறை இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. சென்னை வரும் அமித் ஷா பாமக நிறுவனர் ராமதாஸ், தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தையும் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக மகாராஷ்டிராவில் பாஜக சிவசேனா இடையில் கூட்டணி முடிவாகியுள்ள நிலையில் அமித்ஷாவின் தமிழக வருகை குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அகமது பட்டேல், முதலில் பீகார், பிறகு மகாராஷ்டிரா, இப்பொழுது தமிழ்நாட்டில் கூட்டணி பேச்சுவார்த்தை என்று குறிப்பிட்டுள்ளார். இது மகா கூட்டணியா அல்லது பயமா என்றும் அவர் பாஜகவிற்கு கேள்வி எழுப்பியுள்ளார். மறுபுறம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இழுபறி நீடித்து வந்த நிலையில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் பொழுது தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவின் நிலைப்பாட்டை அவர் ராகுலிடம் விளக்கியதாக கூறப்படுகிறது. அடுத்த ஓரிரு நாளில் தமிழகத்தில் எந்த கட்சி யாருடன் கூட்டணி என்பது தெளிவாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் நலத்திட்டங்களுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தடையாக இருப்பதாக கூறி முதலமைச்சர் நாராயணசாமி கடந்த 6 நாட்களாக நடத்தி வந்த தர்ணா போராட்டம் முடிவுக்கு வந்தது. முதலமைச்சர் நாராயணசாமி முன்வைத்த 39 கோரிக்கைகளில் ஒரு சில கோரிக்கைகளை கிரண்பேடி பரிசீலிப்பதாக கூறியதை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றார் முதலமைச்சர் நாராயணசாமி. புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரமா அல்லது துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரமா என்பது குறித்து கிரண்பேடிக்கும் முதலமைச்சர் நாராயணசாமிக்கும் இடையே கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மோதல் மேல் மோதலாக நிலவி வருகிறது. அவ்வப்போது வார்த்தை போர்களில் இரு தரப்பினரும் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த வாரம் மோதல் உச்சத்தை அடைந்தது. கடந்த 6 தினங்களுக்கு முன் புதுச்சேரி அரசு அனுப்பிய 39 கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும், கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அமல்படுத்துவதில் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாகவும் முதலமைச்சர் நாராயணசாமியும் அமைச்சர்களும் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிரண்பேடி பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவிக்கும் வரை போராட்டம் நடைபெறும் என தெரிவித்த நாராயணசாமி ராஜ்நிவாஸ் முன்பு சமைத்து சாப்பிட்டு அங்கேயே உறங்கி தர்ணா போராட்டத்தை தொடர்ந்தார். நாராயணசாமி சட்டவிரோதமாக போராடுகிறார் என்றும் விமர்சித்தார் கிரண்பேடி. போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே டெல்லி புறப்பட்டுச் சென்றார். இந்நிலையில் நாராயணசாமியின் போராட்டத்திற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாராயணசாமியின் போராட்டத்திற்கு நேரில் வந்து ஆதரவு தெரிவித்தார். The Honorable Chief Minister is facing here. It is even more shocking that Mrs. Kiran Bedi faced a humiliating defeat in the elections in Delhi. So today we have a situation that a person who was defeated by the people is ruling the people, and the person who was elected by the people is sitting on a dharna outside her residence. This is not democracy. This is travesty of. It's almost like killing the constitution.
கிரண் பேடி புதுச்சேரி திரும்பும் வரை போராட்டம் தொடரும் என நாராயணசாமி அறிவித்த நிலையில் திட்டமிட்டதற்கு முன்னதாகவே புதுவை திரும்பினார் கிரண் பேடி. இதைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தை எங்கே நடத்துவது, யார் யாரெல்லாம் கலந்து கொள்வது என்பதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. ராஜ்நிவாஸ் வெளியே போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் உள்ளே வழக்கம்போல் சைக்கிள் பயிற்சியில் ஈடுபட்டார் கிரண் பேடி. இந்த சூழ்நிலையில் நேற்று துணைநிலை ஆளுநர் கிரண் பேடி காக்கை யோகா என்ற பெயரில் இரு காக்கைகள் அமர்ந்திருப்பது போல புகைப்படம் ஒன்றை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். நாராயணசாமியின் தர்ணா போராட்டத்தை கிண்டலடித்தும் அவரது நிறத்தை குறிக்கும் வகையில் காக்கை என பதிவிட்டிருப்பதாகவும் சர்ச்சை கிளம்பியது. இதனால் பேச்சுவார்த்தை நடப்பதில் இழுபறி நீடிக்கும் என தகவல் வெளியானது. ஆனால் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அழைப்பின் பேரில் நேற்று மாலை ராஜ்நிவாசில் முதலமைச்சர் நாராயணசாமி கிரண்பேடி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமைச்சர்கள் நமச்சிவாயம், கமலக்கண்ணன், கந்தசாமி உள்ளிட்டோரும், தலைமைச் செயலாளர் அஸ்வினி குமார் மற்றும் அரசு துறை செயலாளர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். சுமார் 4.5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பின் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியே வந்த முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் சட்டப்பேரவையில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி முக்கியமான கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என கிரண்பேடி ஒப்புதல் அளித்ததால் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்தார். நாங்கள் ஒருமித்த கருத்தாக இந்த தலைவர்கள் எல்லாம் அமர்ந்து பேசும்பொழுது ஒரு முடிவெடுக்கப்பட்டு தற்காலிகமாக எங்களுடைய போராட்டத்தை இப்பொழுது நாங்கள் ஒத்திவைப்பது, மக்கள் மத்தியிலே சென்று பிரச்சனைகளை முன்வைப்பது என்று ஏகமனதாக முடிவு செய்திருக்கிறோம். போராட்டத்திற்கு ஆதரவளித்த அமைச்சர்கள், தொண்டர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நாராயணசாமி நன்றி தெரிவித்தார். இதன் மூலம் கடந்த 6 நாட்களாக நாராயணசாமி நடத்திய தர்ணா போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. பயங்கரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான காலம் கடந்துவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள அர்ஜென்டினா அதிபர் மௌரிசியோ மாக்ரியை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உலக அமைதிக்கு பயங்கரவாதம் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதாக வேதனை தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிக்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் மோடி பயங்கரவாதத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்குவது கூட அதனை வளர்ப்பதற்கு ஒப்பானது என்றார். பயங்கரவாதத்திற்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியாது என்றும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை என்பதற்கான காலம் கடந்துவிட்டதாகவும் கூறினார். இதனிடையே G20 நாடுகளின் உச்சி மாநாடு 2022ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறவுள்ளதாக அர்ஜென்டினா அதிபர் மௌரிசியோ மாக்ரி அறிவித்தார். சென்னையைச் சேர்ந்த காக்னிசன்ட் நிறுவனம் தமிழக அதிகாரிகளுக்கு 26 கோடி ரூபாய் லஞ்சம் தந்ததை ஒப்புக்கொண்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் அபராதம் செலுத்தவுள்ளது. தமிழகத்தில் லஞ்சம் பெற்ற அதிகாரிகள் யார், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா, இதுகுறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. சிடிஎஸ் என்னும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் நிறுவனம் அமெரிக்க பங்குச்சந்தையான நஸ்டாக்கில் பட்டியலிடப்பட்டுள்ளது. அதன் சென்னை அதிகாரிகள் 2013 முதல் 2015 வரையிலான காலகட்டத்தில் கட்டிட அனுமதி பெற தமிழக அதிகாரிகளுக்கு 26 கோடி ரூபாய் லஞ்சம் தந்துள்ளனர். இந்த மோசடி அந்நிறுவனத்தின் உள்தணிக்கையில் வெளியானது. அதைத் தொடர்ந்து அமெரிக்க பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பான செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கு தெரிவிக்கப்பட்டது. விசாரணையில் தமிழகம் மற்றும் மகாராஷ்டிரா அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததை ஒப்புக்கொண்ட சிடிஎஸ் நிறுவனம் அந்நிய ஊழல் தடுப்புச் சட்டத்தின்படி 200 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த விவகாரம் வெளியான பிறகு சிடிஎஸ் தலைவர் காட்டன் காபன் மற்றும் நிர்வாக துணைத் தலைவர் ஸ்குவாட்ஸ் ராஜினாமா செய்தனர். இது தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் கட்டிட ஒப்புதலுக்கு 14 கோடி ரூபாய் லஞ்சம் தந்ததாக சிடிஎஸ் நிறுவனம் குறிப்பிட்ட அதிகாரி அல்லது அதிகாரிகள் யார்? மற்றொரு சமயத்தில் 12 கோடி ரூபாய் யாருக்கு கைமாறியது? நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த வைத்தியலிங்கத்திற்கு இது தெரியுமா? லஞ்சம் தந்ததை சிடிஎஸ் ஒப்புக்கொண்டுள்ளதால் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீஸ் வழக்கு பதிவு செய்யாதது ஏன்? ஊழல் தடுப்புச் சட்டத்தில் இவ்வழக்கை சிபிஐ விசாரிக்க முன்வராதது ஏன்? சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் அமலாக்கப் பிரிவு வழக்கு பதிவு செய்யப்படாதது ஏன்? சிஎம்டிஏ உள்ளிட்ட நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மட்டுமின்றி சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகளுக்கும் தொடர்புள்ளதா என்ற பல கேள்விகள் நம் முன் எழுகின்றன.
இந்த விவகாரத்தில் சட்ட நடவடிக்கைகளுக்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதாக சட்ட நிபுணர்களும் முன்னாள் காவல்துறை அதிகாரிகளும் கூறுகின்றனர். இந்த அஃபென்ஸ் சென்னையிலையும், அதாவது இந்தியாவிலையும், யூஎஸ்லேயும் நடந்திருக்கு. யூஎஸில் உள்ள அதிகாரிகள் இந்த பிரைப் சம்பந்தமாக சென்னையில் உள்ள அதிகாரிகளிடம் பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டு மொடாலிட்டிஸ் எப்படி பணம் பரிமாறலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த அஃபென்ஸ் சிபிஐ மட்டும்தான் விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு, டிவிஎஸ்க்கு கிடையாது. வெறும் ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் அடிப்படையில் நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மேற்கொண்டு சில விவரங்களை கலெக்ட் பண்ணி, அப்போது விஜிலன்ஸ் கமிஷனர் தான் எங்களுக்கு அதிகாரியாக இருப்பார். ஒரு டைரக்டர் விஜிலன்ஸ்க்கு விஜிலன்ஸ் கமிஷனர் தான் பாஸ். அவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம். அப்போது அவர் அநேகமாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதில் நீங்கள் அந்த நிறுவனத்திலேருந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்குங்க, அப்படி நாம் அது இதெல்லாத்தையும் வாங்கிட்டு அதிலே அவங்க வச்சிருக்கிற இந்த டீட்டெயில், அந்த எவிடன்ஸ் என்ன முதல்ல எது பார்க்கணும். இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் ஸ்டாலின், கிட்ஸ் வளாக கட்டிட அனுமதி மற்றும் சிறுசேரியில் மின் இணைப்பு, சுற்றுச்சூழல் அனுமதிக்காக 26 கோடி ரூபாய் லஞ்சம் தந்ததாக அமெரிக்காவில் ஊழல் வழக்கு தொடரப்பட்டிருப்பது தமிழகத்திற்கு உலக அரங்கில் அழிக்க முடியாத அவமானம் என்றும், அப்போது அமைச்சர்களாக இருந்த வைத்திலிங்கம், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, PV ரமணா, வெங்கடாச்சலம் உள்ளிட்டோருக்கும் இதில் பங்கிருக்கலாம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவிடம் ஆதாரங்களை கேட்டு பெற்று வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், தேவையான ஆதாரங்களை மோடி அரசு பெற்றுத்தர வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தமிழக அதிகாரிகளிடம் கேட்டபோது நகர்ப்புற வளர்ச்சித்துறையை கைகாட்டினர். இதனிடையே தமிழகத்தில் கட்டட அனுமதி பெற அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று L&T என்று அழைக்கப்படும் லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. பிரதானமாக கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு வரும் L&T நிறுவனத்தின் வாடிக்கையாளராக காக்னிசன்ட் நிறுவனம் உள்ளது. இருந்தபோதும் கட்டட அனுமதிக்காக லஞ்சம் கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து தங்கள் நிறுவனத்திற்கோ ஊழியர்களுக்கோ எந்த தொடர்பும் இல்லை என L&T கூறியுள்ளது. எனவே இந்த விவகாரத்தில் கருத்து ஏதும் தெரிவிக்க முடியாது என்று L&T சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் இயங்கி வரும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உத்தரவிட முடியாது என திட்டவட்டமாக கூறியுள்ள உச்சநீதிமன்றம் ஆலையை திறக்க அனுமதி வழங்கிய தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவையும் ரத்து செய்தது. ஓய்வு பெற்ற நீதிபதி தருண் அகர்வால் அறிக்கையின் அடிப்படையில் ஸ்டெர்லைட் ஆலையை நிபந்தனைகளுடன் திறக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி அனுமதி அளித்தது. இதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி வேதாந்தா நிறுவனம் சார்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதே நேரம் ஆலையை நிரந்தரமாக மூட உத்தரவிடக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் சமூக ஆர்வலர் ஃபாத்திமா பாபு ஆகியோரும் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதிகள் ஃபாலி நரிமன், நவீன் சின்ஹா அமர்வு தீர்ப்பு வழங்கியது. அதில் டிசம்பர் 15இல் தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்வதாக கூறிய நீதிபதி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உத்தரவிட முடியாது என திட்டவட்டமாக கூறினார். அத்துடன் ஸ்டெர்லைட் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசும் வேதாந்தா நிறுவனமும் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடலாம் என்று கூறி வழக்கை முடித்து வைத்தனர். அரசாணையை எதிர்த்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் முறையிட முடியாது என்ற தங்கள் தரப்பு வாதத்தை ஏற்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் ராகேஷ் சர்மா மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழக அரசினுடைய வாதத்தையும், தமிழக அரசு வெளியிட்ட அரசு ஆணை, நிரந்தரமாக மூடக்கூடிய ஆலையை மூடக்கூடிய அரசு ஆணையை இன்று என்னன்னா செல்லத்தக்கதாகி இருக்கிறது. ஆக தமிழக அரசினுடைய ஆணை நிலைத்திருக்கிறது. ஆலை நிரந்தரமாக மூடுவதற்கான சூழலையும் இன்று உருவாக்கி இருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஏமாற்றம் அளிப்பதாக கூறியுள்ள அதன் CEO ராம்நாத் உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இப்போ இன்றைக்கி தீர்ப்பை கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது எங்களுக்கு. இருந்தாலும் நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இப்போ எடுக்கணும். என்னக்கா அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க, ஒன்லி ஆன் மெரிட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் திருப்பி ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அப்ரோச் பண்ணி அங்கே அர்ஜென்ட் ஹியரிங்க்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அங்கே. இப்போ அதுபடி நாங்கள் இப்போது இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் இப்போ ஆர்டர் வரும். அதை பூரா டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இமீடியட்டாக அப்பீல் போடுவோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, ஸ்டெர்லைட் நிர்வாகம் உயர்நீதிமன்றத்தை அணுகினால் சட்ட ரீதியாக அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கூறினார். ஆலை மூடிதான் இருக்கும், அதுதான் நம்ம அரசாங்கங்களுடைய முடிவு. கண்டிப்பாக
அதுக்கான எல்லா ஏற்பாடுகள் தேவைப்பட்ட இன்னும் ஃபைட் பண்ணுறதுக்கு தேவை இருந்தால் கண்டிப்பாக வில் டேக் ஆல் லீகல் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தமிழக அரசு முடிவு செய்யும் என்றும் அரசின் உத்தரவை ஏற்று செயல்பட மாவட்ட நிர்வாகம் தயாராக இருப்பதாகவும் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார்.